உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். இப்போது 79 ரூபாயில் 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. அண்ணா எங்களோடது, எம்ஜிஆர் என்னோடது, எங்களோடது, நீங்களாம் எடுத்துக்க கூடாது அப்படிலாம் யாரும் இங்க அழுதுட்டு இருக்க முடியாது சொல்லிவிட்டேன். அதனால நாங்க ஒரு வழியில அரசியல் செஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு தான் டிவிக்கே ஒரு பொருட்டே இல்லைல்ல. 2026 சட்டமன்ற தேர்தலில் களத்துல இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். சும்மா களத்திலே இல்லாதவங்களையும் களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சர்மா. ஈரோட்டில் விஜய் செங்கோட்டையன் பக்கா பிளானோட விஜயை கூட்டு போறாரு, எப்படி பாக்குறீங்க? செங்கோட்டையன் பிளான் தான் விஜய்க்கு மினிமம் கேரண்டியை கொடுக்குது. ஏன்னா விஜய் கல்ட்டுன்னு ஜாக்பாட் அடிச்சிடலாம்னு நினைச்சாரு. கல்ட்டுக்கெல்லாம் ஓட்டு கிடையாது, கல்ட்டுக்கெல்லாம் ஓட்டு கிடையாது. நீ யாருக்காக நிற்கிறியோ அவன் தான் உனக்கு ஓட்டு போடுவான். தேவேந்திர குல வேளாளருக்காக இமானுவேல் தேவேந்திரர் பேரில் மாவட்டம் வேணும்னு நானும் டாக்டர் ராமதாசனும் ஜான் பாண்டியன் எல்லாரும் பரமகுடிக்கு நின்னோம். தேவேந்திர குல வேளாளர்கள் நமக்காக திமுக அண்ணா திமுக நிற்கல, வன்னியர் தேவேந்திர ஒரே ஜாதி, பள்ளர் பள்ளி ஒற்றுமை நாடுன்னு டாக்டர் நிற்காருன்னு பெரிய அளவில் ஓட்டு போட்டாங்க. ஸோ நீங்கள் யாருக்காக நீங்கள் நிற்கிறீங்களோ அவங்க ஓட்டு தான் உங்களுக்கு கிடைக்கும். சும்மா கல்ட்டுன்னு சொன்னால் யாருக்காகவும் நிற்காம சரத்குமார் திருமங்கலத்தில் நோட்டாக்களை போயிட்டு வந்தார்ல, இன்னைக்கும் சரத்குமார் படம் தான் அதிக தேட்டரில் வெளிவிழா ஓடின படம். படையப்பா ஆடியன்ஸில் படையப்பா தாண்டி போயிட்டு ரீரிலீஸ் எல்லாம் சேரும்போது அந்த படத்தின் ஹீரோ சீரியல் சூப்பர் ஸ்டார் ராதிகா நோட்டா 3 இலக்கத்தில் ஓட்டு எடுத்தாங்க. அப்போ நீங்கள் யாருக்கு நிற்கிறீங்கிறத தெளிவுபடுத்தணும். இப்போ செங்கோட்டை மூலமாக விஜய்க்கு ஒரு மினிமம் கேரண்டி நிச்சயம். மினிமம் கேரண்டிங்கிறது நீங்க எதை மீன் பண்றீங்க? சீட் கெப்பாசிட்டியா, இல்ல வாக்கு சதவீதமா, இல்ல பெரும்பாரியான அந்த சமூகத்தினர் விஜய்க்கு உத்தரவாதமான ஒரு கேரண்டியான ஒரு வாக்கு சதவீதம் போறக்கு விஜய் எந்த சமூகத்துக்குள்ளேயும் போகல. சீமான் மாதிரி சீமான் 6 பிராமணர்களை கேண்டிடேட் போட்டு பிராமண கடப்பாறையை கொண்டு வீழக்கூடிய திராவிடத்தை வீழ்த்தி காட்டுவோங்கிறார். ஸ்ட்ராங்கான இருக்க திராவிடன்னு சொல்லலை. ஸோ அப்போ பிராமணருக்குள்ளே போகிறாரு, பாரதியாரை முன்னெடுக்கிறாரு. பழைய தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு வேணுங்கிறாரு. அருந்ததியருக்காகவும் பிறமொழியாளருக்கும் ஸ்டாலின் இருக்கிறாரு. ஸோ இது போலரைஸ்ட் பொலிட்டிக்ஸ். இப்போ இன்னைக்கு அண்ணாமலை சொல்கிறாரு இல்லையா, விஜய் ஜான்குமார் கிறிஸ்தவ வன்னியர், ரிச்சர்ட் 2 பேருமே அவரும் கிறிஸ்தவ வன்னியர் மகன், ரிச்சர்டுக்கு மந்திரி பதவி கொடுக்கதா இருந்து அப்புறம் காலகட்டத்தில் லாகா இல்லாத மந்திரி பதவியை ஜான்குமாருக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ விஜய்க்கு அது வலிக்குது. ஜோசப் விஜய்க்கு ஜான்குமாருக்கு வெள்ளாள கிறிஸ்தவருக்கு ஒரு வன்னியர் கிறிஸ்தவருக்கு மந்திரி பதவி இல்லைங்கிறது வலிக்குது, வேதனையை கொடுக்குது. லாகா இல்லாத மந்திரி பதவியை பாஜக பண்ணிட்டாங்கிறத பாஜகவுக்கு தான் சொல்றாரு. உண்மையாக பாஜகவுக்கு நிற்கக்கூடிய அண்ணாமலை ஓங்கி அடிச்சு விஜயை லாக் பண்ணிட்டாரு. அப்போ நீங்கள் திருப்பரங்குன்றத்தில் நீங்கள் ஏன் கருத்து சொல்லலை? ஏன் அது சந்தர்ப்பாத அரசியல் இல்லை? ஜான்குமார்ங்கிற கிறிஸ்தவருக்கு என்டிஏ கூட்டணி அரசியல் லாகா இல்லைங்கிறது உங்களுக்கு வலிக்குது. ஜோசப் விஜய்ங்கிற கிறிஸ்தவ வெள்ளாளருக்கு கிறிஸ்தவ அரசியல் பண்ணும்போது கிறிஸ்தவ வன்னியருக்கு மந்திரி பதவி இல்லைங்கிறத நீங்கள் கேட்குறீங்க. திருப்பரங்குன்றத்தில் இந்துக்களின் உரிமைக்கு நீங்கள் ஏன் பேசலைங்கிறத இன்னைக்கு அண்ணாமலை கேட்டிருக்கிறாரு. அதே மாதிரி இண்டோ பாக் வாரில் சீமான் என்ன சொல்கிறாரு? நதி நீரை தடுத்தது தப்பு, முஸ்லீம் விவசாயிகள் தான், நதி உலக மக்களுக்கே பொதுமையானதுன்னு உலகளாவிய அரசியலை பேசுகிறாரு. இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு என்டிஏ கவர்மெண்ட்டை சீமான் விமர்சனம் பண்ணுறாரு. விஜய் அதுலேயும் கருத்து இல்லை. அப்போ உங்களுக்கு கருத்தில்லா கந்தசாமியாக இருக்கக்கூடியவர் எம்ஜிஆருக்கும் நாடியில் வெட்டு, எனக்கும் நாடியில் வெட்டு, எம்ஜிஆருக்கு திண்டுக்கல், எனக்கு திருமங்கலன்னு சரத்குமார் மாதிரி தான் போனோம். அந்த சூழ்நிலையிலிருந்து மாறி அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழை கெடுத்து தன்னை முன்னிறுத்தி எடப்பாடி ஆட்சிக்கு வர துடிக்கிறாருன்னு செங்கோட்டையன் சொல்லும்போது எம்ஜிஆர் புகழ் காக்க ஜனநாயகம் படத்துக்கும் வசூலுக்கு உத்தரவாதம் நான் ஆணையிட்டால் எம்ஜிஆரை தூக்கி இன்னொரு போட்டி அதிமுக வாட்டு செங்கோட்டையனை தூக்கி வரக்கூடிய விஜய்க்கு கண்டிப்பாக மினிமம் கேரண்டி உண்டு. குறிப்பாக கேப்டன் விஜயகாந்த் எம்ஜிஆர் பேரை சொல்லி வரும்போது மதிமுக 35 தொகுதி, பிசிக ஒரு 8 தொகுதி கிட்ட எம்ஜிஆர் அபிமானிகள் ஓட்டு எம்ஜிஆர் புகழை காக்கிறதுக்கு ஜெயலலிதா எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டி வைக்கல, ஜே ஃபிலிம் சிட்டி தான் வச்சாங்க. எம்ஜிஆர் புகழை குறைச்சி எம்ஜிஆருக்கு ரிஃப்ளெக்ட் ஃப்ளோரியான ஜெயலலிதா செயல்படுறாங்கன்னு எம்ஜிஆர் அபிமானிகள் ரெட்டையில் நிற்காத அந்த தொகுதிகளில் கேப்டன் விஜயகாந்த் கருப்பு எம்ஜிஆர்னு வந்தவரை வச்சு ஜெயலலிதாவுக்கு செக் அடித்தாங்க. அப்போ அந்த இடங்களில் மிகப்பெரிய அளவுக்கு அதிமுக வாக்குகள் தேமுதிகவுக்கு விஜயகாந்துக்கு போச்சு. அதே மாதிரி இன்னைக்கும் விஜய தேவையில்லாமல் புகழ்ந்த நயனா நாயந்திரன், தமிழிசை போன்றவங்கள்லாம் இந்த ஆபத்தை எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது.
பாஜக நிற்கிற தொகுதிகளிலும் மற்ற கூட்டணி நிற்கக்கூடிய தொகுதிகளிலும் ஃபார் எக்ஸாம்பிள் தேமுதிக எங்க நிற்கிறாங்கன்னு தெரியல. அதே தேமுதிக இப்போ என்னன்னா தேமுதிக பாஜக நிற்கக்கூடிய தொகுதிகளில் எம்ஜிஆர் அபிமானிகள் செங்கோட்டையனை முன்னிறுத்தி எம்ஜிஆரை முன்னிறுத்தி விஜய் அந்த வாக்களை தட்டி தூக்கிட்டு போயிடுவார். செங்கோட்டையனுடைய அந்த தாக்கம் கொங்கு மண்டலத்தில் எந்தெந்த பகுதியில் இருக்கிறதா உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் இருக்கு? இப்போ அவர் ஈரோட்டுக்காரரு, கோபிச்செட்டிப்பாளையம் அப்படின்லாம் நம்ம சொல்றோம். அது எந்த அளவுக்கு கொஞ்சம் என்டிஆர் கொங்கு மண்டலத்தில் செங்கோட்டையனுக்கு தாக்கம் இருக்குது. அது எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தும். தனக்கு லாபம் வருதோ வரலையோ எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி விஜய் ஒரு ஆளாட்டு ஆக்கி காட்டணுங்கிற ஒரு இதில் செங்கோட்டை அண்ணன் இருக்கிறாரு. நான் சொன்னது மாதிரி அது எடப்பாடி ரெட்டையில நிற்கிற தொகுதியிலையும் தாக்கம் இருக்கும். ரெட்டையில இல்லாத கூட்டணி நிற்கிற தொகுதியில் விஜயோட தாக்கம் பெருசாக இருக்கும். ஏன்னா தமிழிசையெல்லாம் விஜய பெரிய பல நிரூபிக்காத விஜய பெரிய அரசியல் சக்தியாக பேசிட்டாங்க, நயினார் பேசிட்டாங்க. திருநாக்கரசு அண்ணன் தான் ஒரு சில அறிவு கட்ட அரசியல் விமர்சகர்களுக்கு பல நிரூபிச்சாதாயா ஒருத்தர் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னு மண்டையில நறுக்குன்னு கொட்டி அடிச்சுட்டாரு. என் தம்பி மாதிரி தான் அவங்க. ஆனால் அறிவுகட்டத்தனமாக பேசின அவங்களுக்கு திருநாக்கரசன் அடித்து நகர்த்திட்டாரு. ராகுல் காந்திகிட்டையும் அதை தெளிவாக சொல்லிட்டாரு. அதே வேளையில் விஜயால பல நிரூபிக்க முடியும். விஜயகாந்த், பவன் கல்யாண் மாதிரி விஜயால பல நிரூபிக்க முடியும். ஆனால் நிரூபிக்காத ஒருத்தர் தன் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அது தப்பா சொல்லி விஜய பெரிய ஆளா காட்டின எடப்பாடிக்கும் இதுவும் வேணும் இன்னமும் வேணும். ஒரு பிரமாண்ட கட்சி வருது, எங்கேயா பல நிரூபிக்காத கட்சி எப்படியா ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணோம்? சிவாஜி எங்கேயா ஜானகிக்கு ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணாரு? திருநாக்கரசன் கிட்ட வந்து பாடம் படிங்க அரசியல். உங்க கையில அதிமுக சிக்கிக்கிட்டு பாவம் என்ன செய்ய, கட்சியை நீங்க பிடிச்சிட்டீங்க. திருநாக்கரசன் அண்ணன் வந்து எவ்வளவு விவரமா அந்த உண்மையை சொல்றாரு. தமிழிசை அண்ணன்கிட்ட பாடம் படிக்கணும், நயினார் பாடம் படிக்கணும். பலத்தை நிரூபிச்சாதான் ஒருத்தர் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். சுதாகர் ரெட்டிகிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், பிஜேபி அப்சர்வர், யூ ஆர் கரெக்ட், விஜய் அல்லு அர்ஜுன் பெரிய ஸ்டார், ஆனா பல நிரூபிக்கல ஓட்டை ஜெகனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. பவன் கல்யாண் சின்ன ஸ்டார் தான், 7% வாக்கை நிரூபிச்சாரு, ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணார். ஸோ ஓட்டை நிரூபிக்காத விஜயால டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அப்போ இப்போ விஜய்க்கு ப்ராசஸ் ஓட்டை நிரூபிக்கணும். நிரூபிக்கிறதுக்கு அவர் எடுத்த ஆயுதம் அத்திக்கடவு அவினாசியில் எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழ எடப்பாடி கெடுக்க பார்க்குறாரு, தன்னை முன்னிறுத்தி பார்க்குறாரு. தான் எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட பெரிய ஆளுங்கிற செங்கோட்டையனுக்கு அந்த இஷ்யூ எடுத்துட்டு வரும்போது அதிமுக வாக்காளர்கள் ஜெயலலிதாவுக்கு எடப்பாடி கடைசியாக கிடைச்ச 23 விழுக்காடு வாக்குக்குள்ளே, அவர் தலைமை கிடைச்ச அந்த வாக்குக்குள்ளே விஜய் நுழைய முடியும், அதே பலகீனப்படுத்த முடியும். ஸோ செங்கோட்டையன் ஒரு உருப்படியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை விஜய் கொடுத்துட்டாரு. சும்மா நீங்க திருமங்கலம் சரத்குமார் மாதிரி கல்ட்டுன்னு வச்சு காலி பண்ண பார்த்த இடத்துல ஒரு மினிமம் கேரண்டியை செங்கோட்டையன் கொடுத்துட்டாருங்கிறது. ஈரோட்டில் விஜய் இருக்காரு. இன்னொரு பக்கம் என்னன்னா, இப்போ வர்ற வாரத்தில் ஜனநாயக படத்தினுடைய அந்த ஆடியோ லான்ச் மிக பிரம்மாண்டமாக வெளிநாட்டில் நடக்க போகுது. ஆரம்பத்திலே வந்து இந்த படம் வந்து விஜயனுடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். இளைஞர்கள் பட்டாலும் ஒரு பக்கம் வந்து விஜயை வந்து பார்ப்பதற்கு ரொம்ப தயாராக இருக்கிறாங்க. கடைசி படங்கிறது 5 வருஷம் கழிச்சு தான் சொல்ல முடியும். பாபா படம் நடிக்க முன்ன ரஜினிக்கு 4-5 வருஷம் படம் கிடையாது, நடிக்கல. அவர் 4 வருஷத்துக்கு பிறகு மன மாதிரி தான் நடித்தார். லிங்கா வர்றதுக்கு முன்னாடி 4 வருஷம் கேப்பு, அப்புறம் தான் நடித்தார். விஜயும் இன்னும் 4 வருஷம் இருந்து நடிக்கலாம். 4 வருஷம்லாம் விஜய் வெயிட் பண்ணால் ரஜினி மாதிரி ஆள் நிற்க மாட்டான், ஓடிடும். ஏன்னா இது இன்ஆர்கானிக்காக செட்டப் மார்க்கெட்டு. என்றாலும் ஒரு 4 வருஷம் கழிச்சு தான் இது இருக்க கடைசி படமானு நம்ம சொல்ல முடியும். 4 வருஷம் நடிக்காமல் இருந்தால் தான் ஜனநாயகம் கடைசி படம்னு சொல்ல முடியும். ஸோ கடைசி படங்கிறத நான் அவுட் ரைட்ல ஒன் லாஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரொடியூசர் தரப்புல இருந்து அந்த படத்தினுடைய ஹரிச்சந்திரனா சார் பச்சுவந்தி மாதிரி 1000 நிலைப்பாட்டா மாற்றினவங்க சார். அவங்க ஈழத்தமிழர்கள் கொண்டு வைக்கப்பட்ட போதே ராகுல் காந்திகிட்ட போய் அவங்க ராஜ்சபா கேட்டவங்க. கடைசி படம்னு சொல்றதுல லாபம் வரும்னா கடைசி படம்னு சொல்லுவாங்க. அடுத்தால நாளைக்கு இன்னொரு படம் நடிச்சுட்டாருன்னா விஜய் என்ன தூக்கில் போடவா போகிறோம், நம்ம சூனா போனா அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போன்னு போயிட்டே இருப்பார். இதெல்லாம் நீங்கள் கடைசி படங்கள்லாம் சும்மா ஒரு மார்க்கெட்டிங்காக பண்ணுறது தான். ஈரோட்டில் விஜயனுடைய அந்த ஸ்பீச் வந்து முக்கியத்துவம் பெறும் அப்படின்னு வந்து பார்க்கப்படுது. எடப்பாடிக்கு எதிராக வந்து அவர் புதுச்சேரியிலே பேசியிருக்கலாம். நான் தரவுகளோட பேசக்கூடியவன். பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாத சீமான் எடப்பாடியை 4வது தள்ளிட்டாரு புதுச்சேரியில். விஜய் சீமான் மேலே உள்ள பொறாமையில் எடப்பாடி புதுச்சேரியில் அடைஞ்ச பலகீனத்தை பேசலை. ஸோ சீமான் மேலையும் 8 விழுக்காடு நிரூபிச்சிட்டாரு. கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டானுங்க, விக்கிரவாண்டில் ஈரோடு கிழக்குலையும் வரலன்னு கோழை நாய்கள்னு விஜய் அடிக்கிறாரு. இதெல்லாம் விஜய் சீமான் மேலே வெளிக்காட்ட முடியாத வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் பொறுமிட்டு இருக்கிறாரு. அந்த பொறுமலின் வெளிப்பாடு தான் இவர் எடப்பாடியை விஜய் தாண்டி எடப்பாடியை சீமான் தாண்டி போனதை புதுச்சேரியில் அவர் பேசலை. எடப்பாடி எப்படி ட்ரீட் பண்ண போறாருங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் செங்கோட்டையனை திருப்திப்படுத்துறதுக்கு எடப்பாடி அடிச்சு தான் ஆகணும். அதிமுக ஓட்டு ஈர்ப்பு சக்தி இல்லாத எடப்பாடியை விட்டுட்டு ஈர்ப்பு சக்தி உள்ள விஜய் பக்கம் வருதுங்கிறத அவர் நிறுவிதான் ஆகணும்.
அதற்கு செங்கோட்டையன் வந்து அவருக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கிறாரு. இவர் ஆதவர்ஜினாலாம் ப்ளஸ் இல்லை, போலி பொய் செய்திகளை ஊடகத்தில் பண்ணுவார். அடுத்த நிமிஷம் அடித்து தூக்கி ஆதவர்ஜினாவை புறமுறுத்துக்கிட்டு அந்த செய்தியும் ஓட அடித்து விட்டுருவோம். ரங்கராஜ் பாண்டேக்கு பொய் செய்தியே திருநாக்கரசனை அடித்து தூக்கிட்டாரு, கொட்டிட்டாரு. நம்ம அடிக்கும்போது ஆதவர்ஜினா ஏமாத்துறோம். பட் செங்கோட்டையன் கள அரசியல்வாதி, ஃபீல்டு ஒர்க்கர், ஜெயலலிதா கிட்ட நம்பர் 2 இருந்தவர். அவர் வந்திருக்கிறது பெரிய அசெட்டு. தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள எம்ஜிஆர் பக்தர்களை, எம்ஜிஆர் அபிமானிகளை கேண்டிடேட்டாக கூட செங்கோட்டையன் விஜய்க்காக ஆக்குவார். 20% அவருக்கு வாக்கு சதவீதம் இருக்குது அப்படின்னு சொல்லி சில சர்வேக்கள் சொல்லிகிட்டே இருக்காங்கல்ல, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு இன்புட்ஸ் கண்டிப்பாக வந்திருக்கும்ல. பிரசாந்த் கிஷோருக்கு 23ன்னு சொன்னாங்க, கடைசியில் 3 வந்தார். ஸோ அதெல்லாம் நான் பெருசாக எடுக்கல. அது சீமான் நிரூபித்த 8 தாங்க முடியாத ரங்கராஜ் பாண்டேகளின் வைத்தறிச்சல். அவங்க ஆதவர்ஜுனா ஜானார்கி சாமியோட அந்த பிரச்சாரத்துக்கு அப்பாவியா பலியாகிறாங்க. நிரூபிச்சாதான் ஓட்டு. விஜய்க்கு என்ன ஓட்டுங்கிறது 2026 எலெக்ஷன் கமிஷன் சொல்றதான் ஓட்டு. இது சும்மா பம்பாடு என்ன வேணாலும் சொல்லலாம். இப்போ நானே சொன்னேனே, அவருக்கு ஆதவர்ஜுனா விஜய்க்கு 28% ஓட்டு இருக்குன்னா சொன்னார். ஆமா, சீமானுக்கு 36% ஓட்டு இருக்குன்னு சொன்னேன். என்ன ப்ரூஃப் இருக்கு? 26 எலெக்ஷன் கமிஷன் சொல்றதான் ப்ரூஃப். இப்போ சீமானை வந்து விஜய் முந்து வர மாட்டாரா? சீமான், விஜய், எடப்பாடி, ஸ்டாலின் 4 பேரும் போட்டி போடுறாங்க. இதுல சீமான் எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் 8 விழுக்காடு வந்திருக்கிறார். மீண்டும் எடப்பாடி ஜெயலலிதா முடிவிலிருந்து மாறி அருந்ததியர் பக்கத்தில் போயிட்டாரு. சீமான் பரையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு வேணும்னு கேட்கிறாரு. சீமான் பாரதியாரை முன்னிறுத்தி என்டிஏ பிராமணர் ஓட்டு எடப்பாடிக்கு போகாமல் தடுக்க நிற்கிறாரு. ஸோ இப்படி பல இஷ்யூஸில் தாளக்கிடப்பாதை தற்காப்பதை தர்மங்கிற அடிப்படையில் மோடி பிரதமரை வாக்களித்த இந்து நாடார்கள், அண்ணாமலை மீது பற்றல் கொண்ட இந்து நாடார்கள் எடப்பாடிக்கு போகாமல் சீமானுக்கு வர வாய்ப்பு இருக்குது. இப்படி எடப்பாடியை சமூக ரீதியாக எடப்பாடியால் 2 ஜாதி கட்சிக்கு தான் லாபம், 2 ஜாதிகளுக்கு தான் எடப்பாடி கட்சியால் லாபம், வன்னியர் வெள்ளாள கொண்டிருக்குன்னு அந்த லாபம் வராத ஜாதிகளை குறி வச்சு அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து 6 பிராமணர் கேண்டிடேட்னு சீமான் எடப்பாடியை பலகீனப்படுத்துறாரு. எம்ஜிஆர் ஜெயலலிதா அதை வச்சு எடப்பாடியை விஜய் பலகீனப்படுத்துறாரு. ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் போட்டி நடக்கல. இங்கே போட்டி நடக்கிறது ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் விஜய்க்கும் சீமானுக்கும் 4 பேருக்கும் போட்டி நடக்குது. இதில் சீமான் வந்து எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் வளர்றாரு. மீண்டும் எடப்பாடியை குறி வச்சு பலகீனப்படுத்துறாரு. முக்குலத்தோரை எடப்பாடிக்கு எதிராக திருப்புறாரு. சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் பேசி முக்குலத்தோரை எடப்பாடிக்கு எதிராக திருப்புறாரு. பிராமணர்களை எடப்பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாமல் எடப்பாடி நம்பகத்தன்மையற்றவர், நான் நம்பகத்தன்மையோட பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிட பாலடைஞ்ச கட்டடத்தை இடிச்சு நொறுக்க போறோன்னு என்டிஏ பிராமணர் ஓட்டு வந்து எடப்பாடி போகாமல் தடுக்கிறாரு. அதே போல விஜயும் எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழ நான் தான் காப்பாற்ற போறேன் செங்கோட்டையன்னு எடப்பாடியை காலி பண்றாரு. ஸோ 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய எடப்பாடி தான் சீமானாலையும் பலகீனப்படுறாரு, விஜயாலும் பலகீனப்படுறாரு. இதுதான் 100க்கு 100 உண்மை. எடப்பாடியும் விஜயும், எடப்பாடியும் ஸ்டாலினும் விஜயா சீமானா யார் பெரியவர்னு போட்டி நடத்துறதுக்காக களத்தில் வராமல் இருக்க போறதில்லை. களம் எல்லாத்துக்கும் பொதுவானது. அந்த பொதுவான கழகத்தில் யார் யாரை பலகீனப்படுத்தி என்ன ஓட்டு எடுக்க போறாங்கிறது 2026 தெரியும். ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு நன்றி. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். இப்போது 79 ரூபாயில் 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin.